இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 23:4. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுமா? கர்த்தருடைய வார்த்தை இது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்துக்காக, நம்ம செய்யாத தவறுக்காக நம்மள குற்றப்படுத்தி சில நபர்கள் பேசியிருக்கலாம், வேதனைப்படுத்தி பேசியிருக்கலாம். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நான் தவறே பண்ணல, என் மேல இவ்வளவு பழி சுமத்துகிறார்களே, இவ்வளவு கேவலமாக என்ன பேசுகிறார்களே, இப்படி மனுஷர்கள் நம்மை வேதனைப்படுத்துகிற சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நொறுக்கி போடுகிறது. அதையே திங்க் பண்ணி இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இவ்வளவு வேதனைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நபர்கள் அதையே நினைத்து பலவீனப்படுகிறாங்க. தெரியுமா? மனுஷனுடைய வார்த்தை சில நேரங்கள் அது ஆறுதலை போல இருந்தாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்லை. சில வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறது, நம்மை துக்கப்படுத்துகிறது, நம்மை காயப்படுத்துகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஜீவ வசனம் நம்மை தேற்றி பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னாள் தேவ சமூகத்துல போய் அழுதா. ஒரு குழந்தைக்காக தான் அழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஏலி என்ற ஆசாரியன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு அன்னாள் குடித்து வெறித்திருக்கிறா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவிற்கு அவள் துக்கத்தோடு கண்ணீரோடு தேவனுடைய ஆலயத்துல ஜெபித்து கொண்டிருந்தாள். அன்னாள் இந்த வார்த்தையை ஏலி அவகிட்ட கேட்கும்போது அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, என்னை ஏளனமாக, என்னை அற்பமாக, என்னை மடமடிவாக்குகிற வார்த்தையை இந்த பெண்ணினால் பேசினா. எப்பொழுதும் என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறா, வார்த்தையினால என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. நான் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஏலி என்ற தேவ ஆசாரியன் சொல்லுகிறார், அதனாலே நீ கவலைப்படாத, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வார்த்தை வந்த உடனே அவளுக்குள்ளாக ஒரு ஆறுதல் கிடைத்தது, ஒரு விசுவாசம் கிடைத்தது. அது வரைக்கும் துக்கமுகமாயிருந்த அன்னாள் அதற்கப்புறமாக அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வார்த்தையை பெற்றுக்கொண்டாள், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டாள். இது கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரே என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து போனாள். சில நாளுக்குள்ளாக அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்டு வேதனையோடு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. என்னுடைய மகன் இப்படி என்னை பார்த்து சொல்லிவிட்டானே என்று சொல்லி கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, அவருடைய வார்த்தை இதுல ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார், உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். எத்தனையோ பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, போய் தற்கொலை பண்ணி மரித்து போன அநேகருடைய வாழ்க்கையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திடீரென ஏற்படுகிற கோபம், சண்டைகள், இந்த வார்த்தை நம்மை காயப்படுத்துகிறது, நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. ஆனா ஏசப்பாவுடைய வார்த்தையோ, அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றி நடத்தி ஆறுதல் படுத்துகிறது. செபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வார்த்தையை கேட்டது நிமித்தம் மனமடிவாகி சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆனாலும் தேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக.
நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை நிச்சயமாய் ஆற்றி தேற்றி அரவணைக்கும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.